ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் அஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாமே இப்போ எதுக்கு எடுத்தாலும் யூபிஐயில் தான் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 10 ரூபாய் போயிட்டு ஒரு டீ குடித்தாலும் சரி, இல்லை வேறு எந்த சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, நம்ம எல்லாமே கேஷை கையில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யூபிஐயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது சோஷியல் மீடியா எல்லாமே ஒரு முக்கியமான நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐக்கு கவர்மெண்ட் சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது உண்மையா இல்லை பொய்யா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் யூபிஐ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டாக் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் டாக்ஸேஷன் அண்டு அதர் லா அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பில் லா கொண்டு வந்திருக்காங்க. டாக்ஸேஷன் அண்டு அதர் லா அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இந்த பில்னால தான் இப்போது இவ்வளோ பெரிய டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பில் எதுக்காக அப்படின்னா, 2007 கொண்டு வந்த பேமெண்ட்ஸ் அண்டு செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆக்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக, இதில் ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பில் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக நம்ம யூபிஐக்கான டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேங்க்குக்கு கவர்மெண்ட்டுக்கு நிறையா செலவு இருக்குது. பேங்க்குக்கு ஏன்னா அந்த யூபிஐக்கான ஆப் பில்டு பண்ணணும், அதுக்கான ஸ்டோரேஜ்லேருந்து அதுக்கான அந்த ஃப்ராட் டிடெக்ஷன்ல இந்த மாதிரி நிறைய அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே பேக் ஹேண்டில் நிறைய அமௌண்ட் செலவாகும். அந்த அமௌண்ட் எல்லாமே இப்போ யார் ஏற்றுக்கிறா அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் தான். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த 2007 ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எம்டிஆர் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நார்மலாக இந்த யூபிஐக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷனுக்கு காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட்டை கடைக்காரவங்க பேங்க்குக்கு பே பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் இப்போ அதுக்கு ஒரு சில விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதை பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது இந்த அமெண்ட்மெண்ட், இந்த புது பில் எதுக்காக அப்படின்னா, இந்த பேமெண்ட் அண்டு செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி யூபிஐ அண்டு ரூபே டெபிட் கார்டு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் இது பண்ணலாம், அவங்களுக்கு சார்ஜஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நோ இமீடியட் யூபிஐ சார்ஜ், த பில் ஒன்லி கிரியேட் த லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ். எதுக்காக அப்படின்னா, பேங்க்குக்கு அலோவ் பண்ணுறாங்க, இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ண போகிறாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போது பேங்க்குக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாரெல்லாம் பெரிய பெரிய மெர்ச்சன்ட்ஸ் கோடிக்கணக்கில் டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கடைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் அவங்களுக்கு வரக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கங்க அப்படின்னு அப்ரூவ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர, இன்னும் எக்ஸாக்டாக எவ்வளோ பணம் போட போகிறாங்க, இதில் யாரெல்லாம் வரப்போகிறோம் அப்படிங்கிற எந்த விதமான விஷயமும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த அமெண்ட்மெண்ட்? எதுக்காக அப்படின்னா, இப்போது கேஷ் இஸ் நாட் ஃப்ரீ. இப்போ நம்ம கேஷ் பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு காஸ்ட் இருக்குது. கேஷ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கேஷை பிரிண்ட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 100 ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 200 ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, 500 ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, அதை ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய செலவாகும். ஓகேங்களா? இல்லை கேஷ் விட்டு நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கு வர்றோம் அப்படின்னா, அந்த டெபிட் கார்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். அது இல்லாமல் அந்த டெபிட் கார்டை நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு, பேக் அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு நிறைய அமௌண்ட் செலவாகும். அதே மாதிரி இப்போது யூபிஐ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் இப்போ பேங்க் தான் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஆர்பிஐ 5000 கோடி பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்காக மட்டும், நம்ம கரன்சி யூஸ் பண்ணுறோம்ல, இந்த கரன்சி பிரிண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் ஆர்பிஐ வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்டுக்கு, ஸோ கிரெடிட் கார்டுக்கு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த யூபிஐக்கும் டிரான்சாக்ஷன் ஆகுது. எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு அந்த யூபிஐ ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது. நம்ம யூபிஐக்கு எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணுறது இல்லை. பட் பேங்க்கு, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த யூபிஐ ரெகுலேட் பண்ணுறதுக்கு, இதுக்கு பின்னாடி அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா, 10,000 20,000 கோடி ரூபாய், மேக்ஸிமம் 20,000 கோடி ரூபாய் வரை ஒரு வருஷத்துக்கு ஆகுது. இந்த அமௌண்ட்டை இப்போ முழுக்க யார் தான் ஏற்றுக்கிறா அப்படின்னா, கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கிறாங்க. சரி, இப்போ பேங்க் தான் ஏற்றுக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும், இதில் கிட்டத்தட்ட ஒரு 11% அமௌண்ட் மட்டும் கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 crores to 7 crore கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாக யார் ஏற்றுக்கிறா அப்படின்னா, பேங்க் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஏற்றுக்கிறாங்க. இந்த அமௌண்ட், இந்த 20 கோடி ரூபாய் எதுக்கெல்லாம் செலவாகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப் டெவலப் பண்ணணும். நம்ம யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு பேங்க்ல இருந்து ஆப் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபோன்பே, கூகுள் பே, இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஆகும். இது முதல் விஷயம். அதுக்கப்புறமா டிரான்சாக்ஷன் அத்தரைசேஷன் செட்டில்மெண்ட், அந்த டிரான்சாக்ஷன் இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா சைபர் செக்யூரிட்டி, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐ எல்லாம் ரொம்ப செக்யூராக இருக்குது. அதுக்கு பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, பேங்க் சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் ரொம்ப செக்யூராக இருக்கிறதுக்காக, யாரும் நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காகலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அடுத்து ஃப்ராட் டிடெக்ஷனு, தென் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய அந்த டேட்டா ஸ்டோரேஜ்லாம் பண்ணுறதுக்காக க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இந்த 20 கோடி ரூபாய் முழுக்க முழுக்க பேங்க் அண்டு சர்வீஸ் ப்ரொவைடர் எடுத்துக்கிறாங்க. இதுக்காக நம்ம, ஏன்னா இது யூஸ் பண்ணுறது யாருமே நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, இதுக்கு ₹1 கூட பே பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் இஸ் த பில் ப்ரொபோஸ்? இந்த பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெவி ஆஃப் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது என்ன? இப்போது ஒரு கடைக்காரவங்க, நான் ஒரு கடை வச்சுருக்கேன், நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு நான் 30,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 30,000 ரூபாய் நீங்கள் கேஷில் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேஷில் கொடுக்காம அந்த 30,000 யூபிஐ மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 30,000லிருந்து 1% இல்லை 0.5%, 0.6% பேங்க் அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ எடுத்துப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். இது நம்ம கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க, அந்த கடைக்காரவங்க கிட்ட இருந்து. ஏன்னா கடைக்காரவங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு தான் யூபிஐ ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து எடுப்பாங்க. இது யூபிஐ கார்டு பேமெண்ட்ஸ்லேயும் சரி, யூபிஐ பேமெண்ட்லேயும் சரி. அதே நம்ம நிறைய ரூபே கார்டு, விசா கார்டெலாம் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேயும் ரூபே கார்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ரூபே கார்டு பேமெண்ட்டில் இது பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்டில் 0% தான் இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது. 0% தான் சார்ஜஸ் எதுவுமே பண்ணுறது. பட் இன்னுமே என்ன பண்ண போகிறாங்க, இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டை கொஞ்சம் கொண்டு வர போகிறாங்க. 0.5 0.6 அது எத்தனை பர்சன்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணல, இனிமேல் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? இந்த ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் கைடன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் இவ்வளோக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து 0.3லேருந்து 0.6% வர இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து 0.5லேருந்து 0.05லேருந்து 0.0 அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. அப்படி இன்னும் அஃபீஷியல் இது வந்து வரல. அதே மாதிரி இது வந்து எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. இப்போ நான் ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன், ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்குலாம் அப்ளிகேபிள் ஆகாது. இது யாருக்கும் மட்டும்தான் அப்ளிகேபிள் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா யாரெல்லாம் ஒரு பெரிய கடை, மிகப்பெரிய டிரான்சாக்ஷன், கோடி கணக்கில் 2 கோடி 3 கோடி இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகேபிள் ஆக போகுது. ஒன்லி லார்ஜ் மெர்ச்சன்ட், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடி ரூபாய். ஸோ 50 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் வர வைக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா 1லேருந்து 1.5 கோடி ரூபாய் இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டில் யாரெல்லாம் டேர்ன் ஓவர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கவர்மெண்ட் சொல்லலை. ஸோ ஒரு சில எக்ஸ்போர்ட்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி 50 கோடி ரூபாய்க்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை, 1 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் இது எல்லா பேமெண்ட்டுக்கும், இப்போ நான் வந்து 2 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் 2 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்கிட்ட வரக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இது அப்ளிகேபிள் ஆகுமா, இந்த இது வந்து நான் பே பண்ண வேண்டியது இருக்குமா? ஆனால் கிடையாது. ஸோ இது வந்து ஒன்லி 2000க்கு மேலே யாரெல்லாம் 2000க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளிகேபிள் ஆகும். மித்தபடி அப்ளிகேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை 2000க்கு கீழே. ஏன்னா இப்போ இந்தியாவில் கரண்ட்டில் ஒன்லி 4%. ஸோ 4% அந்த டிரான்சாக்ஷன் மட்டும்தான் 2000க்கு மேலே நடக்குது. கிட்டத்தட்ட யூபிஐயில் 96% டிரான்சாக்ஷன் வந்து 2000க்கு கீழே தான். சின்ன சின்ன டீ, காஃபி, இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பில்ஸ்க்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதனால் பெரும்பாலும் 96% டிரான்சாக்ஷனுக்கு இது இருக்காது. ஒன்லி 4%, அதாவது 2000க்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன்லி 4% மட்டும்தான் இது இருக்க போது. அதனால் நம்மளாம் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால ஸோ இந்த மாதிரி கொண்டு வர்றதுனால, இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், கடைக்கு போயிட்டு 10,000 ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன். ஸோ அந்த சமயத்தில் நான் 10,000 ரூபா அந்த கடைக்காரங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த சமயத்தில் என்கிட்ட ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கேட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், எக்ஸ்ட்ரா ஏன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக சார்ஜஸ் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால அந்த காஸ்ட்டை கஸ்டமர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அவங்களே இது பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நிறையா கிரெடிட் கார்ட்ஸ்க்கு இப்போ இதே மாதிரி பேமெண்ட் இது பண்ணி ஆகணும். ஆனால் நிறைய கடைக்காரங்க அதை எடுக்கிறது இல்லை, அதாவது கஸ்டமர் கிட்ட வசூலிக்கிறது இல்லை. ஏன்னா டிரான்சாக்ஷன் வெளியே அதிகமாக இருக்கப்போ உங்களுக்கு அதிலே ப்ராஃபிட் வந்துடும் இல்லையா? ஸோ அதான் இது. ஸோ இதனால எல்லாத்துக்கும் இந்த இது அப்ளிகேபிள் ஆகாது. ஒன்லி பெரிய பெரிய கடைக்காரங்க யாரெல்லாம் 1 கோடி ரூபாய் இல்லை 2 கோடி ரூபாய் அந்த மாதிரியான பெரிய அமௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ஷாப் ஓனர்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகேபிள் ஆகும். அதேமாதிரி டிரான்சாக்ஷனில் 2000க்கு மேலே யூபிஐயில் பே பண்ணால் மட்டும்தான் இது அப்ளிகேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு
வரைக்கும் பில்லு ஃபஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகி அதுக்கப்புறமா பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பில் வந்து நடைமுறைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டும் பேங்க்கும் யார் யாருக்கு இது அப்ளிகபிள் ஆகும், எவ்வளோ டிரான்சாக்ஷனுக்கு மேலே நம்ம அமௌண்ட் வந்து போடலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதனால் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வெரண்டா ஏஎஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.